ஆச்சரியமான கூட்டம் இது. வந்திருந்த நபர்களை விட கேமராக்கள் அதிகம் இருப்பதை, அதனால் சரி நாளைக்கு வராதவர்களெல்லாம் போய் சேர்ந்து விடும் என்கிற நம்பிக்கையோடு ஒரு அற்புதமான மேடை. நான் வேறு ஒன்றும் அதிகம் பேச வேண்டாம். அற்புதமான மேடை. நான் வாழும் காலத்தின் மிக மிக முக்கியமான எழுத்தாளர் இஸ்ரா அவர்கள் இருக்கிறார். பொதுவாக நண்பர்கள் ஏதாவது செய்தால் சந்தோஷப்படுவோம், ஏன்னா அவன் நமக்கு தெரிஞ்சவன் அப்படின்னு. ஆனால் நான் தெரிந்து கொண்ட பிறகு நண்பரானவர் சீனு ராமசாமி. நீங்கள்லாம் கூட நினைக்கலாம், எதற்கு நந்தலாலா இந்த மேடைக்கு என்று. இந்த நூலை அவர் எங்கள் கலையரவுக்குத்தான் சமர்ப்பணம் செய்திருக்கிறார் என்பதால் நான் நிற்பதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. அதுபோலவே மேடையில் இந்த தென்மேற்கு பருவக்காற்று தந்த தர்மதுரை மேடையிலே அமர்ந்திருக்கிறார். எனக்கு இனிய நண்பர் விஜய் சேதுபதி அவர்களை ஒரு திரைப்பட நட்சத்திரம் என்று சொல்வதில் நான் அவ்வளவு ரசிப்பதில்லை. காரணம், நட்சத்திரம்னு சொல்லிட்டா ரொம்ப தூரத்தில் போயிருந்தது. எனக்கு ஒரு திரையின் நிலா என்று தோன்றும். கொஞ்சம் நம்ம கிட்டே இருக்கு என்பதால் நீ உடனே ஆரம்பிச்சிடாதீங்க, நிலானா அப்படி போய் போய் கொஞ்சம் வரும் போகுமேன்னு. இது நிரந்தரமான பௌர்ணமி என்று சொல்லலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. நண்பர்களே, ரொம்ப நல்ல சிறந்த கவிதை தொகுப்பை சீனு ராமசாமி கொடுத்திருக்கிறார். ஒரு நல்ல படைப்பை படித்தால் ஒரு மனிதனுக்கு மனசில் ஒரு சின்ன அலை ஒன்று இடணும். அதான் நல்ல நூல். இப்போ இஸ்ராவோட யாமம் படிச்சிங்கன்னா கையை முகந்து பார்த்தீங்கன்னா அந்த அத்தர் வாசம் வந்துடும். நீ படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். தி ஜானகிராமனோட உயிர்த்தேன் படிச்சிங்கன்னா செங்கம்மா மனசுக்குள்ளே வராமல்லாம் இருந்து விட முடியாது. அப்படி ஏராளமான கவிதைகளை கொண்ட ஒரு நல்ல தொகுப்பை இனிய நண்பர் சீனு ராமசாமி அவர்கள் இந்த நினைவில் ஒளிரும் ஜிம்மி கம்மல் என்கிற நூலில் தருகிறார். நண்பர்களே, சீனு ராமசாமியினுடைய சினிமாக்களை பார்க்கும்போதெல்லாம் என்ன தோணும்னா, யார் எப்படி போய் சீனுடைய எந்த படமாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா காலில் மண் ஒட்டும். உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். மண் சார்ந்த படம் என்று சொல்வதை விட ஒரு நேட்டிவிட்டி மிக்க படங்களை தொடர்ந்து தந்தது தான் சீனுடைய மகத்தான வெற்றி என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் பல பேருடைய படங்கள் நான் பார்க்குறேன். பெரிய பெரிய ஹீரோக்கள், பெரிய இயக்குனர் படமெல்லாம் தரைக்கே வராமல் வானத்திலே பறந்துக்கிட்டு இருக்க விமானம் மாதிரி. அது கிராஷ் ஆனால் தான் கீழே வரும், அது வரைக்கும் வராது. அப்படியான சினிமாக்களில் எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்க படம் தென்மேற்கு பருவக்காற்று. தென்மேற்கு பருவக்காற்று வந்து வெளியில் வந்து நண்பர் சீனு ராமசாமிக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் தான் பட்டுக்கோட்டை கலையரவில் இவரை நாங்கள் மனதார பாராட்டினோம், மேடையேற்றி பாராட்டினோம் பட்டுக்கோட்டை கலையரவில். அப்போ அந்த படம் வெளியிடுவதற்கு அவர் பட்ட சிரமங்களை எல்லாம் அப்படி சொன்னார். அது இப்போ நான் சொல்ல முடியாது, அவ்வளோ விவரங்களை கொட்டினார். அதில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிற ஒரு காட்சி என்ன ஞாபகம் இருக்குன்னா, அந்த ஆடு திருடுற பொண்ணு, அந்த பொண்ணு சரண்யாவோட வீட்டுக்கு வருவாங்க. அதாவது இவர் வீட்டுக்கு வருவாங்க. வந்து அந்த அம்மா அவங்கள வரும்போது கையில் தாலியோடு வருவா. அந்த பொண்ணு வந்தபோது அந்த பொண்ணு ஒரு டயலாக் சொல்லுவாள். அந்த பொண்ணு ஒரு அழகான டயலாக் சொல்லுவாள். உன் மகன் தானே, நீயே வச்சுக்க அப்படின்பா. இவன் மகனை நீயே வச்சுக்க என்று அந்த பொண்ணு சொல்லும்போது அவளுக்கு இவன் மேலே இருக்க உயிரான அன்பை பார்த்துட்டு நீ தாண்டி மருமக என்று சரண்யா கூப்பிடும்போது அந்த பொண்ணு காலை தொட்டு கும்பிடுவாள். நீ அந்த சீனு ராமசாமி 2வது படம், அந்த படம் தென்மேற்கு பருவக்காற்று, நிறைய நேஷனல் அவார்ட்லாம் வாங்கின படம். யாராவது மீண்டும் கூட நீ போய் பார்த்து, நான் சொன்ன பிறகு போய் பாருங்கள். அசலான தமிழ் படம், மறக்காதீங்க, அசலான தமிழ் படம். நடிகர்கள்லேருந்து, நடிகர் தேர்விலிருந்து, காட்சிகள்லேருந்து, இந்த பெண்கள்லேருந்து எல்லாமே ஒரு அழகான தமிழ் சார்ந்த படத்தை தைரியமாக கொடுத்த சீனு ராமசாமியோட கவி தொகுப்புது. இதில் ஒரு அம்மா வருவாங்க, சரண்யா. அந்த அந்த கதையில் சரண்யா ஒரு அழகாக ரொம்ப ஒரு அபூர்வமான அம்மாவாக வருவாங்க. நான் உண்மையாகவே தேடினேன், சீனு ராமசாமிக்கு எப்படி இப்படி ஒரு அற்புதமான அம்மா மீது கவனம் வந்தது.
அல்லது உண்மையாகவே சீனிராமசாமியுடைய கவிதைகளில் ஏதாவது தென்படுதா என்று கூட நான் யோசித்தேன். இந்த சரண்யாவை உள்வாங்குவதற்கு சீனிராமசாமிக்கு எப்படி தோன்றியது என்று யோசிக்கும் போது இவர் கவிதையில் எனக்கு ஒரு கவிதை ஆச்சரியப்படுத்துச்சு. சீனிராமசாமி சினிமா எடுப்பதோடு மட்டும் இல்லாமல் நாகராஜன் சொன்னது போல கவிஞர். ஒரு தாய் எப்படி சார் சொல்லலாம்? இப்போ ஒரு தாய் எப்படி சொல்லலாம்? அதில் கிராமத்து தாய், தமிழ் சார்ந்த தாயவர். சீனிராமசாமி இந்த தொகுப்பில் இருக்கிற கவிதையில் சொல்கிறார், குழம்பு வைக்க காசு இல்லாத நாட்களில் உன்னை முகம் சுழித்த என்னிடம் நாமும் நல்லா இருப்போம்டா என்ற சொற்களை சோற்றில் ஊட்டி வளர்த்தாள் என் தாய் என்ற கவிதை முடிகிறது. எனக்கு இப்போ சரண்யா கேரக்டர் எப்படி வந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தேன். இப்படி ஒரு மனசில்லாத ஒருவனால் சரண்யா போன்ற ஒரு பாத்திரத்தை படைத்திருக்க முடியுமா என்று யோசித்தால், ஒரு கவிஞன் இயக்குனராகுவது தமிழுக்கு நல்லது என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. அது மட்டுமல்ல, அந்த தர்மதுரை படத்தில் ஒரு டான்ஸ் தெரியாத ஒரு டான்ஸ் ஆடுற இடத்த தான் அவர் ஆடிருப்பார் விஜய் சேதுபதி. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்ல, அதாவது இந்த மக்கா கலங்குதப்பா என்கிறதுல ஒரு தப்பை பற்றி ஒரு டயலாக் எழுதியிருப்பார் சீனிராமசாமி. அது தப்பு இல்லடா, அதான் சரி என்று ஒரு டயலாக் பேசி சொல்லியிருப்பார். நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். ஏன்னா தப்பாட்டத்தை, வெறும் சாவு வீட்டுக்கு ஆடிக்கூட்டுறத தப்பாட்டத்தை தமிழ்நாட்டு மேடைகளில் ஏற்றி அதை ஒரு மங்களவாத்தியமாக கொண்டாடியது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் என்பதில் எனக்கு எப்போதும் பெருமை. நாங்கள் அப்போ சொன்ன வார்த்தை அது தப்பாட்டம் இல்லை, அதுதான் சரியான ஆட்டம் என்று. இன்று அது நான் கடந்த முறை அமெரிக்கா போயிருந்து பார்க்கிறேன். எல்லா அமெரிக்க தமிழ் சங்கங்களிலும் தப்பாட்டம் இல்லாதமே இல்லை. நீ அமெரிக்கா முழுதும் இஸ்ரா போயிருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். பரதநாட்டியத்துக்கு முன்னாடியே இப்போ அமெரிக்காவில் இருக்கிற தமிழ் சங்கங்களில் தப்பாட்டம் தான் ஆடப்படுது. அப்போது இது சரியான ஆட்டம் என்பதை நாங்கள் சொன்னதல்ல, அதை மக்களிடம் கொண்டு சேர்த்ததில் தர்மதுரையினுடைய பங்கு மிக மிக முக்கியமான பங்கு. நான் அப்படித்தான் ராமகிருஷ்ணனையும் சரி, அன்புக்குரிய நமது நண்பர் சீனிராமசாமியும் நான் பார்க்கிறேன். நண்பர்களே, எனக்கு என்ன தோணும்னா, அடிக்கடி அதாவது சினிமா ஒருத்தன் எழுதுகிற ஒருத்தர், சினிமா எடுக்கிற இயக்குனர் ஒருத்தர் கவிதையை கைவிடுவாரா, அல்லது சினிமா அதிகம் எடுக்க கவிதையை கைவிட்டு விடுவாரா என்ற எனக்குமே கூட தயக்க முடியாது. நான் ஃபோனில் தான் கேட்டேன் சீனுவேன், எப்படி சார் சினிமா எடுத்துட்டு கவிதை எழுதிட்டு இருக்கிறீங்க என்று. அப்போ தான் மனசில் எனக்கு தோணுச்சு. மரியாதைக்கு ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப அழகான வார்த்தைன்னு சொல்லுவார் அடிக்கடி, சட்டையை வேணால் கழட்டி போடலாம், யாராலும் தோலை உரித்து போட முடியாது என்று பாலகிருஷ்ணன் சொல்லுவார். அப்படித்தான் மனிதர்கள் தன்னுடைய இயல்பான விஷயங்களை கைவிட்டு விடக்கூடாது என்பதற்கு சீனிராமசாமி மிகச்சிறந்த உதாரணம் என்று எனக்கு மனசில் படும். நண்பர்களே, இன்னொன்று சொல்லணும் எனக்கு தோணும் எப்பவுமே, இந்த கவிதை முழுதும் எளிய மனிதர்களை பற்றிய கவிதைகள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எஸ்ரா நிறைய வரலாற்று நூல் எழுதினவர், மறைக்கப்பட்ட வரலாறுலாம் எழுதினவர். நான் என்ன கேட்குறேன், வரலாறுங்கிறது யாரை பற்றி பெரும்போதி பேசும்? ஜெயித்தவனை, முக்கியமானவனை பற்றி பேசுவது வரலாற்றினுடைய பெரும்பகுதியான வேலை. அப்படின்னா இந்த எளிய மனிதர்களை யார் பேசுவது? இந்த எளிய மனிதர்களை பேசுவது எனக்கு தெரிந்த இலக்கியங்கள் மட்டும்தான். அதிலும் குறிப்பாக கவிதைகள் மிகச் அற்புதமாக எளிய மனிதர்களை பேசுகிறது. நான் அடிக்கடி சொல்கிறது, எளிய மனிதனா யார் சார் அவன்? எளிய மனிதனா யார் அவன்? எளிய மனிதனா யார் தெரியுமா உங்களுக்கு? இந்த பூமி மாதிரி அவன். கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்கிறதுனா, இந்த பூமி மாதிரி எப்படி தெரியுமில்ல, இந்த பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு உலகத்தையும் சுற்றுது. நமக்கு தெரியுமா? அப்போது நீங்கள் உட்காந்து யாராவது ஃபீல் பண்ணுறீங்களா உலகம் சுற்றுது? அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி உலகம் சுற்றினா நம்ம உட்காந்துருப்போமா? வயநாடு மாதிரி போயிருப்போம். ஆனால் என்ன ஆச்சரியம்னா, தன்னைத்தானே சுற்றி கொண்டு இந்த சூரியனையும் சுற்றுகிற இந்த பூமி தான் சுற்றுவதே தெரியாமல் எப்படி வாழ்கிறதோ அப்படித்தான் இந்த மண்ணில் எளிய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வையுங்கள். அப்படிப்பட்டவன் தான் வாழைப்பழம் வைக்கிறவன், அப்படிப்பட்டவன் தான் கேட் திறந்து விடுறவன், அப்படிப்பட்டவன் தான் இன்ஜின் ஓட்டுறவன், அப்படிப்பட்டவன் தான் டிரைவர், கண்டக்டர். இவர்களெல்லாம் தன் வாழ்க்கையை தனக்காக வாழ்வதைப் போல் தோன்றும். ஆனால் அவர்கள் வாழ்வதை நிறுத்திவிட்டால் நமக்கு வாழ்க்கை இல்லை என்பதை நீங்கள் தயவுசெய்து மனசில் வச்சுங்க. அப்படியானவர்களை பற்றி இந்த நூல் முழுதும் சீனிராமசாமி பேசுகிறார். எனக்கு சீனிராமசாமி இந்த கதைகளில் ரொம்ப முக்கியமாக எனக்கு தோன்றுவது ஒரு கவிதை இருக்குது. இதில் ஒரு கவிதை ஒன்று சொல்கிறார், நானும் கீழ்ஸும் ஒன்றுதான் என்று சொல்கிறார். அந்த கவிதை நீங்கள் படிச்சுங்க. நாகராஜ் சொன்ன மாதிரி எல்லா கவிதையும் சொல்லிட்டோம்னா நீங்கள் புத்தகத்தை வாங்காமல் போயிருக்கணும் பயம் அவருக்கு இருக்குது. ஆனாலும் கூட நான் சொல்கிறேன், நானும் கீழ்ஸு ஒன்று தான் என்கிற கவிதையில் நானும் கீழ்ஸும் மனநிலை அளவில்
சமாதானத்தில் ஆழ்ந்திருக்கிறோம். இருவர் நூல்களும் கவனம் பெற்றுவிட்டன. அவர் உலகெங்கிலும், நான் உள்ளூரில் என்று. ஆனால் ராமசாமி அவர்களே, சீனு அவர்களே, உள்ளூரில் கவனம் பெறுவதுதான் ஆச்சரியம். நீங்கள் நம்ம ஊரில் என்ன தெரியுமா பழக்கம், பழமொழியே இருக்குது, உள்ளூர் குளம் தீர்த்த குளம் அல்லன்னு. ஊரில் இருக்கவெல்லாம் வந்து குளிச்சுட்டு போவான் அந்த குளத்தில், ஆனால் உள்ளூர்காரன் குளிக்க மாட்டான். அவனுக்கு தீர்த்தம் இல்லை, புனிதம் இல்லைன்னு நினைப்பான். அதில் நம்மக்கிட்ட இன்னும் நல்ல நோய் இருக்குது. நீங்கள் நமக்கு யார் ஜெயித்தாலும் சந்தோஷப்படுவோம், ஃப்ரெண்டு ஜெயிச்சா சந்தோஷப்பட மாட்டோம். சாதாரண யோசிச்சு பாருங்களேன், மாப்பிள்ளை 100 மீட்டரில் அடிச்சிட்டான்டா அப்படிமா, டேய் நேற்று தெரியுமில்ல ஃபுட்பாலில் பின்னிட்டான் தெரியுமா அப்படிமா, நேற்று அவனோட டீ குடிச்சிருந்தானடா அப்படிமா. ஏன்னா உன்னோட டீ குடித்தா ஃபுட்பாலில் விளையாடக்கூடாதா அல்லது ரன்னிங்கில் ஓடக்கூடாதா? நமக்கு எப்படி மனநிலை இருக்குன்னா இயல்பாகவே யாரோ ஜெயிச்சா சந்தோஷப்படுவாங்க. இல்லை நம்ம நாடே அப்படி தானே இருக்குது, யாரோ ஜெயிச்சா சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஊருக்கு ஆள் வந்து ஜெயிச்சானே கவுத்து விட்றாங்க. இல்லை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், நான் அதுக்கு மேலே சொல்ல வேண்டியதில்லை. அதை பற்றி அதிகமாக பேச வேண்டியதும் இல்லை.